ஜெபிக்கலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து உம்மை ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்முடைய வசனத்தை கேட்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பெரிதான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே கூடியிருக்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளுக்கும் உம்முடைய வசனத்தை கற்றுத்தர, உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்ப ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் எங்களை ஆளுகை செய்யட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 113வது அதிகாரம். சங்கீதம் 113வது அதிகாரம். இந்த சங்கீதத்தை 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். 1, 2, 3. இந்த 3 வசனங்களும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறார். 4 to 9 வரையில கர்த்தர் எப்பேற்பட்ட மேன்மையுள்ளவர் என்பதை பற்றி 4 to 9 வசனம் வரையில இங்கே சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. முதலில் 1வது வசனமும் 2வது வசனமும் 3வது வசனத்தையும் நாம் பார்க்கிற போது கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று தாவீது சங்கீதக்காரன் நமக்கு ஆலோசனையாக சொல்லி உற்சாகப்படுத்துகிறார். இந்த சங்கீதம் அல்லேலுயா என்கிற ஒரு வார்த்தையோடு ஆரம்பித்து அல்லேலுயா என்கிற வார்த்தையோடே முடிகிறது. அல்லேலுயா என்பது எபிரேய வார்த்தை. அல்லேலு என்பது துதி அல்லது துதியுங்கள் அல்லது துதி உண்டாவதாக, புகழ்ச்சி உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக என்பதாக பொருள்படுகிறது. யாவே என்பது யெகோவா அல்லது தேவன் என்பதை குறிக்கிறது. கர்த்தரை துதியுங்கள் என்பதோட இந்த வார்த்தை, இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது. இந்த அல்லேலுயா என்கிற வார்த்தை முதல் முறையாக தாவீது தான் சங்கீதத்திலே குறிப்பிடுகிறார். 104வது சங்கீதத்தில் 35வது வசனத்துல முதல் முறையாக தாவீது அல்லேலுயா என்கிற ஒரு வார்த்தையை இங்கே அறிமுகப்படுத்துகிறார். அதற்கு முன்பதாக வேதத்திலே அல்லேலுயா என்கிற வார்த்தை இல்லை. மொத்தம் 26 முறை அல்லேலுயா என்கிற வார்த்தை வேதத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. 22 முறை சங்கீதத்திலும் 4 முறை வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்திலும் வருகிறது. மொத்தம் 26 முறை வேதத்திலே அல்லேலுயா என்கிற ஒரு சத்தம், ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அல்லேலுயா என்கிற வார்த்தை இல்லை அல்லேலுயா என்பது பஸ்கா பண்டிகையின் ஆரம்பத்திலே இந்த 113வது சங்கீதத்தை யூதர்கள் வாசிப்பதாக நமக்கு தெரிகிறது. பஸ்கா பண்டிகையின் முதல் நாளிலே 113ஆம் சங்கீதத்தை வாசித்துதான் பஸ்கா பண்டிகையை ஆரம்பிப்பார்கள். அதே போன்று பஸ்கா பண்டிகையின் முடிவிலே 114வது சங்கீதத்தை பாடிதான் அந்த பஸ்கா பண்டிகையை முடிப்பார்கள் என்று நமக்கு வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ இந்த அல்லேலுயா என்கிற ஒரு வார்த்தை இன்று நாம் பிரைஸ் தி லார்ட் என்று நம் மற்றவர்களை பார்த்தால் நம்ம சொல்லுகிறோம். அதுதான் அல்லேலுயா. இந்த வேதம் அநேக பாஷைகளிலே மொழி பெயர்க்கப்பட்டிருந்தாலும் அல்லேலுயா என்கிற வார்த்தை மொழி பெயர்க்கப்படவே இல்லை. எல்லா மொழிபெயர்ப்புகளிலும் எல்லா பாஷைகளிலும் அல்லேலுயா என்கிற வார்த்தை அப்படியே பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்பொழுது இருந்த பக்தர்கள் இந்த அல்லேலுயா என்கிற ஒரு வார்த்தை அவ்வளவு மகத்துவம் உள்ளதாகவும், அவ்வளவு கனம் நிறைந்ததாகவும், அவ்வளவு மகிமைக்குரியதாகவும் எண்ணினார்கள். ஆகவே அல்லேலுயா என்கிற ஒரு வார்த்தை மொழிபெயர்க்கப்படாமல் எல்லா பாஷைகளிலும் ஒரே அல்லேலுயாவாகவே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதோட மற்றவர்கள் கூட கிறிஸ்தவர்களை பார்த்து அல்லேலுயா கூட்டத்தார் என்று அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். மற்றவர்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து இவர்களெல்லாம் அல்லேலுயா கூட்டத்தார், இவர்களெல்லாம் அல்லேலுயா போடுறவங்க, இவங்கெல்லாம் அல்லேலுயா கும்பிடுறவங்க அப்படி என்று கிறிஸ்தவர்களை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
இந்த சங்கீதத்துல நாம் பார்க்கிற போது கூட, இந்த கடைசி சங்கீதம் முடியும் போது கூட 150வது சங்கீதம் 6வது வசனத்துல கூட அல்லேலூயா என்றுதான் சங்கீதக்காரர் முடிக்கிறார் என்பதை நாம் இந்த அல்லேலூயாவுக்கு இவ்வளவு கனம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதிகமான இடத்திலே அல்லேலூயா இடம் பெறாவிட்டாலும் 26 இடங்களிலே அல்லேலூயா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த அல்லேலூயாவுக்கு ஒரு பெரிய கனம் இருக்கிறது, ஒரு பெரிய மகிமை இருக்கிறது. கர்த்தரை துதிப்பது, கர்த்தரை மகிமைப்படுத்துவது, கர்த்தரை பெருமைப்படுத்துவது. நாமும் கூட நம்முடைய ஜபங்களிலே, ஆராதனைகளிலே அல்லேலூயா வார்த்தை நாம் பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த அல்லேலூயா, யாவே, இப்போ இந்த யாவேவோட நாம் அநேக பக்தர்கள் தன்னுடைய பெயர்களோடு சேர்த்து வைத்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்தினதாக, தேவனுக்காக வாழ்ந்ததாக, தேவனை கனப்படுத்தியதாக நாம் பார்க்கிறோம். எசேக்கியா, ஏசேயா, எரேமியா, சகரியா, மல்கியா, இதுவெல்லாம் இந்த அல்லேலூயாவில் வருகிற கடைசியில் வருகிற யாவை குறிக்கிறது. இந்த யாவை தன்னுடைய பெயரோடு சேர்த்து கொண்டு அவர்கள் தேவனுக்காக வாழ்ந்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள், தேவனுக்காக தன்னுடைய வாழ்நாளிலே ஊழியம் செய்தார்கள், தேவனுடைய நாமத்திற்காக வாழ்ந்தார்கள் என்பதை நாம் வேதத்தை படிக்கிற போது நாம் தெரிகிறது. அதே போல தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு, தேவனை துதிக்கிறதற்கு இங்கே சங்கீதக்காரன் நம்மரையும் உற்சாகப்படுத்துகிறார். முதல் வசனத்தை நாம் படிக்கிற போது, அல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள் என்று அவர் முதல் வசனத்திலே சொல்லுகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரரே என்பது தேவதூதர்களை குறிக்கிறது. தேவதூதர்கள் எப்போதும் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கிறார்கள். தேவதூதர்கள் எப்போதும் கர்த்தரை, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று பரலோகத்தில் எப்போதும் கர்த்தரை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள் என்று இங்கே சங்கீதக்காரன் ஆரம்பிக்கிறார். அதோடு இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவது. அவருடைய ஒரு தாகம், அவருடைய ஒரு ஏக்கம் இங்கே அவர் சொல்லுகிறாரு. இன்று முதல் கர்த்தருடைய நாமம் என்ன பண்ணணும்னா ஸ்தோத்தரிக்கப்பட கடவது. எங்கெல்லாம் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட வேண்டும், எங்கெல்லாம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை 3வது வசனத்தில் சொல்லுகிறார். சூரியன் உதைக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இது ஒரு பெரிய தரிசனமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அன்றைய காலத்திலேயே சங்கீதக்காரன் ஒரு அருமையான ஒரு தரிசனத்தை இங்கே சொல்லியிருக்கிறார் பாருங்க. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களிலும், எல்லா ஜனங்களும், எல்லா ஜாதியினரும், எல்லா பாஷையினரும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்பது சங்கீதக்காரருடைய ஒரு பெரிய ஒரு வாஞ்சியாக இருந்திருக்கிறது, அவருடைய தரிசனமாக இருந்திருக்கிறது, அவருடைய தாகமாக இருந்திருக்கிறது. கிழக்கிலிருந்து மேற்கு வரை, வடக்கிலிருந்து தெற்கு வரை எத்தனை ஜாதிகள் இருக்கிறதோ, எத்தனை இனங்கள் இருக்கிறதோ, எத்தனை பாஷைக்காரர் இருக்கிறார்களோ, எத்தனை தேசத்தார் இருக்கிறார்களோ, அத்தனை தேசத்தாரும் கர்த்தரை துதிக்க வேண்டும். இன்றைக்கும் நாமும் அதற்காக தான் ஜெபிக்கிறோம், அதற்காகத்தான் ஊழியம் செய்கிறோம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து தன்னுடைய ஜீவனை விட்டதற்கான காரணமும் அதுதான். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. சகல ஜாதிகளுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை சேஷராக்குங்கள் என்று இயேசு கிறிஸ்து கடைசியாக தன்னுடைய சேஷர்களுக்கு கட்டளையிட்டார். இவர்கள் என் ஜனங்கள், என் துதியை சொல்லி வருவார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்றுதான் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ எல்லாரும், தேசத்தில் இருக்கிற எல்லாரும் கர்த்தரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அநேகர் இன்றைக்கு கூட அநேகர் பாடல் ஊழியங்கள், அநேக தேவனை துதிக்கிற ஊழியங்கள், தேவனை மகிமைப்படுத்துகிற அநேக ஊழியங்கள் என்று எழும்பி இருக்கிறது. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்.
அதே பட்சத்துல கிறிஸ்துவ உலகத்துல, கிறிஸ்துவ குடும்பங்களில இருக்கிற வாலிபர்கள் அநேகர் தேவனுக்காக எழும்பி நிற்கிறார்கள். அதே பட்சத்தில் ஒரு புறத்தார் கிறிஸ்துவை அல்லாமல், கிறிஸ்துவை ஆராதிக்காமல் உலக பிரகாரமாக ஓடிக்கொண்டிருக்கிற, உலக பிரகாரமாக உலகத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற வாலிபர்களும் கிறிஸ்துவ குடும்பங்களிலே இருக்கிறார்கள், சபைகளிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆராதிக்க நேரமில்லை. கர்த்தரை பாடுகிறதற்கோ கர்த்தரை துதிக்கிறதற்கோ அவர்களுக்கு சமயமில்லை. காரணம், உலகத்தின் பின்னே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பதாக ஒரு டிவி நிகழ்ச்சி நடந்து முடிந்தது, பாடல் பாடுகிற நிகழ்ச்சி. அதுல ஒரு வாலிபர் 60 லட்சம் ரூபாய் வீட்டை பாடல் பாடி ஜெயித்தார். அவருக்கு 60 லட்சம் ரூபாய் வீடு பரிசாக அளிக்கப்பட்டது. அந்த வாலிபர் கிறிஸ்தவ வாலிபர் சினிமா பாடலை பாடி அவர் அந்த பரிசை பெற்றார். டிவியில பாருங்கள், கிறிஸ்தவ வாலிபர்கள், கிறிஸ்துவ பிள்ளைகள் தேவனை குறித்து பாடுகிறதற்கு, தேவனை ஆராதிக்கிறதற்கு, தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு அவர்களுக்கு நேரமில்லை. ஆனால் உலக பிரகாரமான காரியங்களிலே அவர்கள் பாடி, உலக பிரகாரமான காரியங்களிலே அவர்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறதற்கு உற்சாகமாயிருக்கிறார்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல உலகத்துக்கு முன்பதாக தலை வணங்காதிருக்கிற கிறிஸ்துவ வாலிபர்கள் இன்றைக்கு குறைவு. உலகத்துக்கு முன்பதாக தலை வணங்கி, உலகத்துக்கு முன்பதாக தங்களை விட்டு கொடுத்து, தேவனுடைய நாமத்தை தூஷித்து, உலகத்திலே தங்களுடைய பேரு பிரஸ்தாபங்களை, தங்களுடைய பெருமைகளை, தங்களுடைய திறமைகளை உலகத்திற்காக செலவழிக்கிறார்கள். கர்த்தருக்காக தன்னுடைய திறமைகளையும் தம்முடைய தாளந்துகளையும் செலவழிக்கிற கிறிஸ்துவ வாலிபர்கள் இன்று குறைவு. ஆகையினால அநேக இடங்களிலே கிறிஸ்துவ நாமம் இன்னும் துதிக்கப்படாமல், இன்னும் அறிவிக்கப்படாமல், இன்னும் கிறிஸ்துவ நாமம் புகழப்படாமல் இருக்கிறது. ஆனால் இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சூரியன் உதைக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலையும் நம்முடைய இயக்கமும் நம்முடைய தாகமும் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவ வாலிபர்கள் இருதயத்திலும் சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரையும் கர்த்தருடைய நாமமே உரிக்கப்பட வேண்டும், கர்த்தருடைய நாமமே மகிமைப்பட வேண்டும், கர்த்தருடைய நாமமே உயர்த்தப்பட வேண்டும் என்கிற ஒரு தாகம் நமக்குள்ள இருந்தால் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும். இன்றைய வாலிபர்கள் மத்தியிலே குறைவு. கல்லூரிக்கு போகிற வாலிபர்கள், பள்ளிக்கூடங்களுக்கு போகிற வாலிபர்கள், வேலைக்கு செல்லுகிற கிறிஸ்துவ வாலிபர்கள் உலக பிரகாரமான பாடல்களை கேட்டு அதிலே மகிழ்ச்சி அடைகிறார்கள். எல்லார் கையிலேயும் மொபைல் இருக்குது. உலக பிரகாரமான பாடல்கள் கேட்டு அதிலே உற்சாகம் அடைந்து அதிலே அவர்கள் மனதை செலுத்தி உலக பிரகாரமான காரியங்களிலே வாழுகிற, உலகத்தின் பின்னே ஓடுகிற வாலிபர்கள் இன்றைக்கு அதிகம். ஆனால் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்கள் குறைவு. என்னுடைய சபைக்கு வருகிற ஒரு குடும்பம் இருக்கிறது. கடந்த ஆகஸ்ட் 15 அந்த கிறிஸ்துவ குடும்பத்தில் இருக்க ஒரு சிறிய பெண் படிக்கிற பள்ளியில அந்த மகளுக்கு வேறொரு வேடத்தை கொடுத்து அந்நிய தேவதையை மகிமைப்படுத்துகிற ஒரு நடன நிகழ்ச்சியில அந்த மகளை சேர்த்தார்கள் பள்ளியிலே. அது வேண்டுமென்றே கொடுக்கப்பட்ட ஒரு வேடம். இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் சபைக்கு செல்லுகிறவர்கள். ஆகையினால இந்த நம்முடைய தெய்வத்தை மகிமைப்படுத்த இந்த மகளை உபயோகப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த விசுவாசியுடைய பிள்ளையை அந்த வேடத்தை கொடுத்தார்கள். அது அவருடைய தாயாருக்கு வந்தது. எனக்கு இப்படி ஒரு வேடம் கொடுத்திருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, அந்த மகளுடைய தாயார் அதே பள்ளியிலே ஆசிரியையாக பணியாற்றுகிறார்கள். அந்த சகோதரி சொன்னார்கள், எங்களுக்கு இந்த வேடம் தேவையில்லை, நாங்கள் இந்த வேடத்தில் நடிக்க மாட்டோம், நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார்கள். இல்லை, நடித்துதான் ஆக வேண்டும், இல்லை என்று சொன்னால் உங்களுடைய வேலைக்கு ஆபத்தாகிவிடும்,
நீங்கள் எங்களுடைய கட்டு திட்டங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியதில்லை, சட்டத்திற்கு கீழ்ப்படியதில்லை என்று அந்த சகோதரியை அவர்கள் மிரட்டினார்கள். அந்த சகோதரி சொன்னார், எங்களுக்கு வேலை போனாலும் பரவாயில்லை, ஆனால் இது போன்ற வேடங்களிலே என்னுடைய மகளை நாங்கள் நடிக்க விட மாட்டோம், உலக காரியத்திலே நாங்கள் எங்கள் மகளை ஈடுபடுத்த மாட்டோம். இது யார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது? அவங்க சொன்னாங்க, எங்கள் பாஸ்டரை கூட்டிட்டு வா. அதன் பிறகு அந்த சகோதரி வந்து என் இடத்துல சொன்னார்கள். அதுக்கப்புறம் அவங்க என்னை வந்து கூட்டிட்டு போறதுக்கு விருப்பப்படலை. தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு உலகத்திலே நமக்கு அநேக இடங்கள் இருக்கிறது. அந்த இடத்துல சரியாக நாம் தேவனை மகிமைப்படுத்தி விட்டால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் கர்த்தருடைய நாமமே மகிமைப்பட வேண்டும், கர்த்தருடைய நாமமே ஆராதிக்கப்பட வேண்டும், கர்த்தருடைய நாமமே உயர்த்தப்பட வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டங்களிலே அநேக வாலிபர்கள், கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் ஆபாசமான நடனங்கள், ஆபாசமான இரு அர்த்தமுள்ள வசனங்களுக்கு நடனம் ஆடுகிறதும் நடிக்கிறதும் மொபைலில் நாம் அதிகமாக பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள் தான், அவர்களுக்கு நிறைய ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைபர் கிடைக்கணும், அதன் மூலமாக அவர்களுக்கு வருமானம். பாருங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துவதை விட்டுவிட்டு உலகத்தின் முன்னே ஓடிக்கொண்டு இருக்கிற கிறிஸ்தவ வாலிபர்கள் மனம் திரும்ப வேண்டும், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு தேசத்தின் கடைசி முனைவரிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்கு கர்த்தர் அவர்களை உபயோகப்படுத்த வேண்டும். சினிமா காலத்தின் ஆரம்ப காலம் அது, கருப்பு வெள்ளை திரைப்படம் காலம் அது. அப்பொழுது சினிமா துறையிலே பெண் குரலில் பாடுகிறதற்கு தமிழர்கள் கிடையாது. கேரள மாநிலத்திலிருந்தும் ஆந்திரா மாநிலத்திலும் இருந்துதான் பாடகர்களை கொண்டு வந்தார்கள். அப்போது சென்னையில் எல்லா சபைகளிலும் ஒரு பெண் குரல் ஒலிக்கிறது. கிறிஸ்துவ பாடல் அங்கங்கே ஒலிக்கப்படுகிறது. அப்பொழுது ஒலிபெருக்கியில் இதை ஒரு சினிமா டைரக்டர் அப்படி போகிற போது இந்த குரலை கேட்கிறார். இந்த குரல் நல்லா இருக்குது, இவருடைய உச்சரிப்பு நல்லா இருக்குது, நாம் ஆந்திராவிலும் கேரளாவிலும் போய் கொண்டு வரதை விட இந்த பாடல் பாடுகிற சகோதரியை நாம் போய் நம்ம சினிமா துறைக்கு கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும். ஏனென்றால் தமிழ் உச்சரிப்பு சரியாக உச்சரிக்கிற நபர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த விலாசத்தை தேடுகிறார்கள். அந்த விலாசத்தை தேடி அந்த சகோதரியின் வீட்டை போய் கதவை தட்டுறாங்க. அந்த சகோதரி கதவை திறக்கிறார்கள். திறந்த உடனே அந்த டைரக்டர், ப்ரொடியூசர் அவர்களெல்லாம் போய் சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் தரோம், நீங்கள் வந்து சினிமாவில் நீங்கள் பாடல் பாடணும், உங்களை மாதிரி பாடுகிறதற்கு இந்த சினிமாவில் ஆட்கள் இல்லை என்று சொல்லி அவர்களை போய் கேட்கிறார்கள். அந்த சகோதரி சொல்லிவிட்டார்கள், எனக்கு சினிமாவிலே பாடுகிறதற்கு விருப்பம் இல்லை என்று. அடிக்கடி போய் அந்த சகோதரியை தொந்தரவு படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு முறை ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஃபாரின் காரை எடுத்துகிட்டு போய் அவங்க வாசலில் நிறுத்திட்டு அவர் சொல்கிறாரு, இதை பாருங்கள், நீங்கள் இது மாதிரி கிறிஸ்துவ பாடலை பாடிட்டு இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற முடியாது. ஆகையினால நீங்கள் சினிமாவில் பாடுறதா இருந்தால் இதை பாருங்கள், உங்கள் வாசலில் வெளிநாட்டிலேருந்து ஒரு பெரிய லக்ஸரி கார் கொண்டு வந்திருக்கிறேன், இப்போயே உங்கள் கையில் இந்த சாவியை கொடுத்துட்றேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த இடத்துல சொல்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்காக ஒரு பெரிய பங்களா நாங்களே வாங்கி தரோம், ஒரு பெரிய பங்களா வாங்கி தரோம், உங்களுக்கு வெளிநாட்டு கார் கொடுக்குறோம், உங்களுக்கு தேவையான சம்பளத்தை கொடுக்குறோம், நீங்கள் சினிமாவில் வந்து பாட்டு பாடுங்க என்று சொல்லி ஒரு பெரிய ப்ரொடியூசர் போய் உட்கார்ந்துட்டார். அந்த சகோதரியால் ஒன்றுமே சொல்ல முடியல. ஆனால் கடைசியாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லை என்னால் முடியாது, நீங்கள் போகலாம் என்று சொல்லிவிட்டார்கள். அவர்கள் வெளியிலே போன உடனே கதவை அடைத்தார்கள். கதவை அடைத்து தேவனிடத்தில் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, நான் உம்மை மட்டும்தான் பாடணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் உலகம் என்னை இழுக்கிறது, நான் உலகத்திற்கு தலை சாய்க்கக்கூடாது, இந்த உலகத்திற்கு அடிபணியக்கூடாது, உம்மை மட்டுமே நான் பாடி துதிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே முழங்கால் படியிட்டு தேவன் அவர்களுக்கு பதில் கொடுக்கிற வரையிலே சாப்பிடாமல் தண்ணீர் குடியாமல் முழங்காலிலே நின்று ஜெபித்தார்களாம். அப்பொழுதுதான்
அவர்களுக்கு ஒரு அருமையான பாடலை அதே ஜபத்திலேயே கர்த்தர் கொடுத்தார். உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன், எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே என்கிற பாடல். இன்னும் ஒரு அருமையான பாடல். உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன், எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே என்கிற பாடலை சகோதரி சாரா நவரோஜி அம்மையாருக்கு அன்று கர்த்தர் கொடுத்த பாடல். அந்த சகோதரி தான் சாரா நவரோஜி அம்மையார். தன்னுடைய மரணத்தின் வரையிலே கடைசி வரையில தேவனை மட்டுமே பாடி, தேவனை மட்டுமே மகிமைப்படுத்தி, தேவனுக்காகவே ஊழியம் செய்தவர்கள். இப்படிப்பட்ட நபர்கள், விசுவாசிகள், வாலிபர்கள் நம்முடைய சபைகளிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவைப்படுகிறார்கள். அப்பொழுதுதான் சூரியன் உதைக்கும் திசை தொடங்கி சூரியன் அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படும். அதை விட்டுவிட்டு உலக பிரகாரமான வாழ்கிற கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் மூலமாக, வாலிபர்கள் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படாது. 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை இங்கே நாம் வாசிக்க முடிகிறது. அவர் தன்னை தாழ்த்துகிறார். பூமியில் உள்ளவைகளையும் வானத்தில் உள்ளவைகளையும் பார்க்கும்படி அவர் உயர்ந்தவர். எல்லா ஜாதிகளிலும் உயர்ந்தவர், வானங்களிலே உயர்ந்தவர், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். அவர் சிருஷ்டிகர்த்தா. அப்பேற்பட்ட தேவன் தன்னை தாழ்த்தி பார்க்கிறார். யாரை பார்க்கிறார்? 7, 8, 9வது வசனத்தை பார்த்தோன்னா, ஏழை எளிய மக்களை பார்த்து அவர்களை புழுதியிலிருந்து அவர்களை என்ன பண்றாருன்னா உயர்த்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவனை துதிக்கிறதற்கும் தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கும் ஒரு 10 காரியங்கள் இந்த வசனங்களிலே நாம் படிக்க முடிகிறது. 4வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரையில கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது, சகல தேவர்களை விட கர்த்தர் உயர்ந்தவர், வானத்தில் உள்ளவைகளை பார்க்கும்படி அவர் தம்மை தாழ்த்துகிறார், பூமியில் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், சிறியவனையும் எளியவனையும் பிரபுக்களோடு உட்காரும்படி உயர்த்துகிறார், அவர் மலடியை வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார், கர்த்தர் மலடியை பிள்ளை தாட்சி ஆக்குகிறார். இப்படிப்பட்ட 10 காரியங்கள் தேவனை துதிப்பதற்காக இந்த வசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் சொல்லி கடைசியில அல்லேலூயா என்கிற அந்த வார்த்தையோடவே இந்த சங்கீதம் முடிவடைகிறது. பாருங்கள், கர்த்தரை துதித்து ஆரம்பித்து கர்த்தரை மகிமைப்படுத்தியே இந்த சங்கீதம் முடிவடைகிறது. 150ஆம் சங்கீதம் 6வது வசனத்தில் அவர் சங்கீதத்தை முடிக்கும் போது கூட சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அல்லேலூயா என்றுதான் அந்த வசனம் முடிகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சபைகளில, நம்முடைய கிறிஸ்துவ குடும்பங்களில வாலிப பிள்ளைகள் தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்தி கனப்படுத்தி தேவனை பாடி ஆராதித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி சூரியன் மறையும் திசை வரைக்கும் எல்லா இனத்தவரும், எல்லா ஜாதியினரும், எல்லா பாஷைக்காரரும், எல்லா தேசத்தாரும் தேவனையே துதிக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஒன்றிணைந்து ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமத்திலே அவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தருக்காக வேலை செய்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி சூரியன் மறையும் திசை வரைக்கும் ஆண்டவரே, நீர் மாத்திரமே உயர்ந்திருக்க வேண்டும், நீர் மாத்திரமே ஆராதிக்கப்படத்தக்கவராய் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய வாஞ்சையாகவும் தாகவமாகவும் இருக்கிறது. ஆண்டவரே, அதை எங்கள் கண்கள் காண நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ரட்சிக்கப்படட்டும், வாலிபர்கள் ரட்சிக்கப்படட்டும், தேவனை அறியாத அந்நிய மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்படட்டும். எங்களுடைய உலகம், இந்த உலகம் ஆண்டவரே, இந்த உலகத்திலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து அன்பு கூர்ந்தீர். அந்த அன்பை அறிந்து கொள்ள இந்த உலகத்தார் உம்மையே நோக்கி பார்க்க, ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த அல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவரே உம்மை துதிக்க எங்களுக்கு ஆண்டவரை கிருபை சாங்க. ஆண்டவரை இந்த உலகத்திலே காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே, ஆமென்.